இதன் மூலம் பிறக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் பிறவி குறைபாடுகள் கண்டறிவது, அது மட்டுமல்ல ஆரம்ப கட்டங்களிலேயே கண்டறியப்பட்ட குறைகளுக்கு தீர்வு காண்பது, வளர்ச்சி குறைபாடுகள், செவித்திறன் குறைபாடுகள், பார்வை குறைபாடுகள் போன்ற நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு அந்த குழந்தைகள் இயல்பாக வாழும், இயல்பாக வளரும் நிலைக்கு கொண்டு செல்வது என்கின்ற வகையில் இந்த திட்டத்தை இங்கே தொடங்கி வைத்திருக்கிறோம். இன்னொரு திட்டம் 1,28,00,000 மதிப்பீட்டில் சிறப்பு பச்சிளம் குழந்தை பராமரிப்பு பிரிவிலிருந்து, அதாவது குறை பிரசவம், எடை குறைவான பச்சிளம் குழந்தைகளை பராமரிக்கும் மையங்கள், சிறப்பு பச்சிளம் குழந்தை பராமரிப்பு மையங்கள், அந்த மையங்களில் இருந்து விடுபடும் குணமாகி இல்லங்களுக்கு செல்லும் குழந்தைகளை தொழில்நுட்ப உதவியோடு கண்காணிப்பதற்கு முன்னோடி திட்டம் ஒன்று இங்கே இப்பொழுது உருவாக்கப்பட்டிருக்கிறது. சென்னை, செங்கல்பட்டு, கடலூர், கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் ஆகிய 7 மாவட்டங்களில் பரிச்சார்ந்த ரீதியாக இந்த திட்டம் இன்றைக்கு அமலுக்கு வந்திருக்கிறது. இந்த திட்டத்தின் மூலம் எடை குறைவாக பிறக்கிற குழந்தைகளுக்கு வீட்டில் இருந்தபடியே குழந்தையின் சுவாசம், இதய துடிப்பு போன்றவற்றை 24 மணி நேரமும் மருத்துவர்கள் மற்றும் பெற்றோர்களால் கவனிக்க முடியும். இந்த கருவி மருத்துவர்களுக்கு ஏதாவது ஒரு அபாய எச்சரிக்கையை அளிக்குமானால் உடனடியாக மருத்துவர்கள் அந்த குழந்தைகளை கண்டறிந்து தேவையான சிகிச்சை அளித்து காப்பாற்றிட முடியும். அத்தகைய ஒரு அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய கருவி ஒன்று 1,28,00,000 ரூபாய் செலவில் வாங்கப்பட்ட கருவிகள் இந்த 7 மாவட்டத்தில் தற்போது பயன்பாட்டுக்கு வருகிறது. இது மட்டுமல்லாது 1,74,00,000 மதிப்பீட்டில் பாதுகாப்பான மற்றும் சுகப்பிரசவத்தை ஊக்குவிக்கிற வகையில், உறுதிப்படுத்துகிற வகையில் இந்திய மருத்துவ முறையுடன் ஒருங்கிணைந்து செவிலியர்களுக்கு ஏற்கனவே பயிற்சி தரப்பட்டு யோகா பயிற்றுநர்கள் பயிற்சி அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் செவிலியர்களுக்கு ஒரு பயிற்சி அளிப்பதும், செவிலியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு விரிவான பயிற்சி கையேடு ஒன்றும் தயாரித்து அவைகள் வழங்கவும் முடிவெடுத்து அந்த வகையில் 1,74,00,000 ரூபாய் செலவில் அந்த திட்டத்தையும் இங்கே இப்பொழுது தொடங்கி வைத்திருக்கிறோம். இது மட்டுமல்லாது இன்னொரு மிக முக்கியமான அறிவிப்பு, ஆரம்பகால குழந்தை வளர்ச்சியினை பெற்றோர் பயன்பாட்டு செயலி என்கின்ற ஒரு செயலியினை உருவாக்கி அந்த செயலி இன்றிலிருந்து அமலுக்கு வருகிறது. இதில் சுகாதார செய்திகள், கர்ப்பிணிகள் மற்றும் குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்து செய்திகள், கர்ப்பம் மற்றும் பிரசவ காலம் பற்றிய செய்திகள், பிரசவத்துக்கு பின் கவனிப்பு மற்றும் பிறந்த குழந்தையின் வளர்ச்சியை பற்றிய கண்காணிப்பு செய்திகள், குழந்தை பராமரிப்பு பற்றி தெரிந்து கொள்வது, தாய்ப்பாலின் முக்கியத்துவத்தை பற்றி அறிந்து கொள்வது, இப்படி பல்வேறு விஷயங்களை அறிந்து கொள்வதற்கு இந்த பயன்பாட்டு செயலி உதவியாக இருக்கும் என்கின்ற வகையில் அதையும் இங்கே தொடங்கி வைத்திருக்கிறோம். ஆக தமிழ்நாட்டின் வரலாற்றில், இந்தியாவின் வரலாற்றிலும் கூட முதன்முறையாக இந்த குழந்தைகளுக்கான மிக முக்கியமான 4 புதிய அறிவிப்புகளை இன்றைக்கு இங்கிருந்து தொடங்கி வைத்திருக்கிறோம். இந்த திட்டங்களின் மூலம் நிச்சயம் தமிழ்நாடு ஏற்கனவே குழந்தை இறப்பு விகிதத்திலும் மகப்பேறு காலங்களில் தாய்மார்கள் இறக்கும் விகிதத்திலும் மிகப்பெரிய அளவிலான சாதனையை எட்டிக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் ஏற்கனவே 2020க்கு முன்னால் 1000 குழந்தைகள் பிறந்தால் அதில் 13 குழந்தைகள் இறப்பு என்கின்ற வகையில் விகிதம் இருந்தது. அது கடந்த 3 ஆண்டுகளில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு இந்த துறையின் துரிதமான செயல்பாடுகளின் காரணமாக 10.2 என்கின்ற சதவிகிதத்தை எட்டியது. அது இந்த ஆண்டு 8 என்கின்ற சதவீதத்திற்கு வந்திருக்கிறது, 8 என்கின்ற விகிதத்திற்கு வந்திருக்கிறது.